பாராளுமன்றத்தில் மோடிக்கும் ராகுலுக்கும் இடையே கடு வாக்குவாதம் நடக்கிறது. இது ராகுல் தான் ஸ்கோர் செய்கிறார். அதை முறியடிக்க மோடி ஆயுதம் ஒன்றை கையில் எடுத்திருக்கார். அது என்ன என்பதை பார்ப்போமாம். காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சிகள் பாஜக நாட்டின் அரசியலமைப்பை மாற்ற முயல்கிறது என கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. அதாவது எமர்ஜென்சி பிறப்பிக்கப்பட்ட 1975 ஜூலை 25 அரசியலமைப்பு படுகொலை தினம் என மத்திய அரசு அறிவித்தது. இது தொடர்பாக பிரதமர் மோடி இந்திய அரசியலமைப்பு சட்டம் காலில் போட்டி மிதிக்கப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை அரசியலமைப்பை படுகொலை தினம் நினைவுபடுத்தும். காங்கிரஸ் அவிழ்த்துவிட்ட நெருக்கடி நிலையே காரணமாக ஏற்பட்ட இந்திய வரலாற்றின் இருண்ட கட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அஞ்சலி செலுத்தும் நாளாக இது இருக்கும் என தெரிவித்தார். இதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1975 ஜூன் 25 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி சர்வதிகார மனநிலையின் மோசமான வெளிப்பாடாக அவசர நிலை பிரகடனம் செய்தார். அதன் மூலமாக ஜனநாயகத்தின் ஆன்மாவை அவர் நெறித்தார். எந்த தவறும் செய்யாமல் லட்சக்கணக்கான மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஊடகங்களின் குரல் ஒடுக்கப்பட்டது. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25 அரசியல் அமைப்பு படுகொலை தினம் அனுசரிக்கப்படுவதால் ஒவ்வொரு இந்தியரிடமும் தனி மனித சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க உதவும். காங்கிரஸ் போன்ற சர்வாதிகார சக்திகள் அந்த கொடூரங்களை மீண்டும் செய்வதை தடுக்கும் என தெரிவித்தார். இதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், மனிதர் மூலம் பிறப்பெடுக்காத பிரதமர் மேற்கொள்ளும் தலைப்புச் செய்திக்கான மற்றும் ஒரு பாசாங்க முயற்சியே இது. அறிவிக்கப்படாத 10 ஆண்டுகள் அவசர நிலையை பிறப்பித்தவர் அவர். அதன் காரணமாகவே இந்த தேர்தலில் மக்கள் அவருக்கு தனிப்பட்ட அரசியல் மற்றும் தார்மீக தோல்வியை வழங்கினர். இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதன் கொள்கைகள், மதிப்புகள் மற்றும் நிறுவனங்கள் மீது திட்டமிட்ட தாக்குதல்களை நடத்திய பிரதமர் இவர். இந்திய அரசியல் சாசனம் மனுஸ்மிருதியிலிருந்து உத்வேகம் பெறவில்லை என்பதால் அதனை நிராகரிக்கிறோம் என கூறியவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர். மனிதர் மூலம் பிறப்பெடுக்காத பிரதமருக்கு டெமோக்ரசி என்பது டெமோக்ரசி மட்டுமே என தெரிவித்தார். இந்த விவகாரம் அப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் எமர்ஜென்சியை கையில் எடுத்திருக்கிறது பாஜக. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது ஜக்தீப் தன்கர் எமர்ஜென்சி காலத்தில் நடந்த அட்டூழியங்கள் அறிக்கையாக சபையில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவித்தார். அதாவது 1975 எமர்ஜென்சி பிறப்பிக்கப்பட்ட போது மத்திய அரசை விமர்சனம் செய்த அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பத்திரிகைகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது. பிறகு 1977 ஆட்சிக்கு வந்த மொரார்ஜி தலைமையிலான ஜனதா கட்சி எமர்ஜென்சியின் போது நடந்த விஷயங்களை ஆராய்வதற்கு என முன்னாள் தலைமை நீதிபதி ஜே.சி. ஷா தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு ஆய்வு செய்து 1972 அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கு அந்த கட்சிக்குள் பிரச்சனை வெடித்தது. இதனால் மொரார்ஜி ஆட்சி கவிழ்ந்தது. பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை 1980 இந்திரா கைப்பற்றினார். அவர் ஷா கமிஷன் அறிக்கையை குப்பையில் தூக்கி வீசியதுடன் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் சம்பந்தப்பட்ட அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய பாஜக அரசு தயாராகி வருகிறது. இதன் பின்னணியை பார்த்தோமானால் ராகுல் ஜாதிய வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மோடி அரசுக்கு அழுத்தம் தருகிறார். அதை தடுக்கவும் இந்திய கூட்டணியை உடைக்கவும் மோடி எமர்ஜென்சி கையில் எடுக்கிறார்.
காரணம், இப்போது இந்தியா கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் எமர்ஜென்சியின் போது கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது எமர்ஜென்சி அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் மீது விவாதம் நடக்கும். இவற்றை எதிர்த்து பேசிய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் தள்ளப்படுகிறது. இதனால் இந்திய கூட்டணி உடையும் என எதிர்பார்க்கிறார் மோடி. ஆகவே மோடி கையில் எடுத்திருக்கும் எமர்ஜென்சி, ராகுலின் சாதியவாரி கணக்கெடுப்பு, இதில் எது வெற்றி பெறப் போகிறது என்பது தெரியவில்லை. இதில் யார் கதை முடியப் போகிறது என்பது தெரியவில்லை. இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.